கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சிலுவையை பற்றிய உபதேசம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சிலுவையில் இயேசு அறையப்பட்டதால் தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து வாழ்கிறோம். அவர் கொடுத்த வேதம் நம் கையில் இருப்பதால் தான் குழப்பங்கள் இன்றி வாழ்கிறோம். கரைப்பட்டு கிடந்த நம் உணர்வுகளில் அவர் ரத்தம் பாய்ந்ததால் தான் பரிசுத்த உணர்வுடன் வாழ்கிறோம். ஆமென். சிலுவையில் இயேசு பாவத்தின் கோரத்தை வென்றதால் தான் சமாதானத்துடன் இன்று வாழ்ந்து வருகிறோம். ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவை மட்டும் அடையாளப்படுத்துகிறவர்கள் ஆண்டவருக்காக பிரகாசிப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு, இயேசு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடு இயேசுவை மட்டும் ஒரு தேவ பிள்ளை அடையாளப்படுத்துமே. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் குடிகொண்டிருக்கும், அவங்க வாழ்க்கையில் அபிஷேகம் குடிகொண்டிருக்கும், அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குடிகொண்டிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்பி ஓ ஷபா தக ரபா பா பா பா. நல்லா பத்தாது இது. நல்ல ஆண்டவர் ஏசப்பா, எனக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்கப்பா. நன்றி ஆவியானவர். ரீபா லாகா ரீமா தூரா பா சந்தரலபா. கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் ஆலயத்தை வியாபித்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டி ஏசப்பாவுக்கு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னா, ஒரு பெரிய உயர்வை சந்திக்கணும், பெரிய மாற்றங்களை என் வாழ்க்கையில பார்க்கணும். நல்லது. ஆனால் ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுகிறார், கிரீடத்திற்கு முன் சிலுவை உள்ளது. கிரீடத்திற்கு முன்னாடி என்ன இருக்கு? சிலுவை இருக்கிறது. பாடுகள் இல்லாமல் எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆமே. அப்போ கிரீடத்தை நான் பெற வேண்டுமானால் கிரீடத்திற்கு முன் சிலுவை உள்ளது. சிங்காசனத்திற்கு முன்பதாக சிங்காசனத்தை நான் அடைய வேண்டுமானால் அதன் பாதை கொல்கதா வழியாக செல்கிறது என்று எழுதுகிறார். ஆமே. கொல்கதா இல்லாம எனக்கு சிங்காசனம் கிடைக்காது. ஆமே. ஜெபம் இல்லாமல் உங்களுக்கு சிங்காசனங்கள் அமையாது. ஆமேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆமேன் மங்கி போன நிலைமை. ஆமேன். எத்தனை சத்தியங்களை சொன்னாலும் நான் அப்படிதான் இருந்துக்கோங்க, தப்பே கிடையாது. எங்கேயோ ஸ்லாக் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், எங்கேயோ விழுந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சரீரத்தில் நமக்கு ஒரு பலவீனம் தாக்குகிறது அப்படின்னா பாருங்க, உடனே ஆன் தி ஸ்பாட்ல ஏற்படாது. ஆமே. இமீடியட்டாக அதோடைய ரியாக்ஷன் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா பலவீனங்கள் வந்து வந்து ஆமே ஓவரா ஒரு நாள் சில நேரம் ரொம்ப முடியாம போகும் பொழுதுதான் டாக்டர்கிட்ட செக் பண்ணும் பொழுது தெரியும், நீங்க இந்த விஷயத்துல நீங்க ஒழுங்கா இல்ல. ஆமீன். ஒருவேளை சில பேருக்கு டயபெட்டிக் வந்திருக்கலாம். ஆமீன். இஷ்டத்துக்கு அடிச்சு நொறுக்கிறது லட்டு அது இதுன்ட்டு. ஆமீன். உடனே அதனுடைய விளைவுகள் தெரியாது. கொஞ்ச நாட்கள் கழித்து சொல்லுவாங்க, நீங்க சரியா எதையுமே உங்களுடைய சரீரத்தை பாதுகாக்காததுனால இவ்வளவு விபரீதத்தில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதவே நான் சொல்லுகிறேன், ஜெபிக்காமல் இருப்பதும் தேவனை தேடாமல் இருப்பதும் பரிசுத்தமாக வாழாமல் இருப்பதும் உடனடியாக விபரீதத்தை கொண்டு வராது. உள்ள என்னமோ செஞ்சுட்டே இருக்கும், நாளொன்று வரும், அழிவுக்கு நேராய் போகும் பொழுது தெரியும் அதனுடைய காரியங்கள் எவ்வளவு என்று. ஆமென். காது கேக்குதா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சத்தியத்தை கேட்பதற்கு நிறைய நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க பெருகுவீங்க, நீங்க அழகா இருப்பீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அப்படியே பொங்கிரும் பூ விரிஞ்ச மாதிரி. ஆமென். ஆனா சத்தியத்தை பேசும்போது நம்ம உள்ளம் உடைக்கப்படணும். நான் எங்க இருக்கேன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு, எனக்காக அடிக்கப்பட்ட அந்த இயேசுவை கண்டதுக்கு பிற்பாடு, எனக்காக அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினாரே, அந்த ரத்தத்தை நான் கண்டதுக்கு பிற்பாடு, அவருடைய பாடுகளை கண்டதுக்கு பிற்பாடு, நான் ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு என் வாழ்க்கை இயேசுவை அடையாளப்படுத்துகிறதா? ஆமென். அடையாளப்படுத்தலைன்னா கிறிஸ்தவங்களா இருக்கிறக்கே வேஸ்ட்டுங்க. சொல்லாதீங்க கிறிஸ்தவங்கன்னு. தப்பு பண்ணுனீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாதீங்க, வாயை தரங்க. இந்த அம்மா 3 வாரம் எங்கேயோ வெளியே போயிட்டு இன்னைக்கு வந்து பட்டையை தீட்டுது அப்படிங்கிறீங்களா? தீட்டி தான் தீருவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையாய் இயேசுவை நான் அடையாளப்படுத்தவில்லை என்றால் கிறிஸ்டியன்ஸ் சொல்லாதீங்க. ஆமென்.
என்ன ஆமீன் வரமாட்டேன்? ஆமே, பாரத்தோடு பேசுகிறேன் தேவ பிள்ளையே. இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது பாவங்கள் அப்படியே மண்டி கிடக்கிறது. ஆமே, இப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக நமக்கு அடிக்கப்பட்டார்? எதற்கு அந்த உபதேசம்? கெட்டு போறவனுக்கு தானே அது பைத்தியம். கெட்டு போகிற மாதிரி இருந்தா தப்பு பண்ணுங்க. நான் கெட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு இருந்தா என்ன செய்யுங்க? மீண்டும் 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 தவறு செய்யுங்க. இல்ல, சிலுவை நான் பரிசுத்தமான பாதையை எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. சிலுவை நான் அவருக்குள் வாழ்வதற்கும் அவருக்குள் ஜீவிப்பதற்கும் எனக்கு சிலுவையின் உபதேசம் போதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்துக்குள்ள வாங்க. ஆமே, இந்த பிசிஏ சபை ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம், உண்மைக்கு மேல உண்மை, கிருபைக்கு மேல கிருபை, அபிஷேகத்துக்கு மேல அபிஷேகம். ஆமே, பரிசுத்தம் 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 எத்தனை வார்த்தை போட்டு பாருங்க, அந்த வார்த்தை மேல நோக்கி போயிட்டே இருக்கும். ஆமே, ஆனால் தவறு என்று பாவம் பாவம்னு சொல்லி பாருங்க, எத்தனை பாவங்கனால அடுத்த பாவம் உங்களை கீழே தான் தள்ளிட்டு இருக்கும். எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. ஒழுக்கமும் பரிசுத்தமும் நீதியுள்ள வாழ்க்கையும் உண்மையுள்ள வாழ்க்கையும் உங்களை மேல மேல கொண்டு போகும். என்றைக்கு பாவ உணர்வோடு இயேசு எனக்காக அடிக்கப்பட்டாருங்கிற உணர்வு இல்லாமல் நீங்களும் நானும் வாழ்கிறோமோ தேவ பிள்ளையே, நமக்கு நான் சொல்ற மாதிரி சடனா எதுவும் தெரியாது. அது நாள் பட்டு அந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும். ஆமே, தேவ பிள்ளையே, இயேசுவை 3 பேர் சுமந்தார்கள். 1, மரியாள் இயேசுவை சுமந்தாங்க. 2வது சிலுவை இயேசுவை சுமந்தது. 3, கழுதை இயேசுவை சுமந்தது. ஆமே, மரியாள் மாதிரி நான் மீண்டும் ஏசப்பாவை என் வயிற்றுல சுமப்பேன்னு சொல்ல முடியுமா? கிருபை அவங்களுக்கு மட்டும்தான். சிலுவை அவரை மட்டுமே அறிந்தது. மீண்டும் இன்னொரு தடவை ஏசப்பா சிலுவையில் அறைய போறது இல்லை. ஆனா கழுதை ஆமே சுமக்கணும். இயேசுவை வாழ்நாள் எல்லாம் சுமக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்பா, உங்களை சுமக்கணும்ப்பா. சுமக்கணும்னா என்னங்க? உங்களை நான் வெளிப்படுத்தணும்ப்பா. எல்லா சூழ்நிலையிலும் குடும்பத்தில் உங்களை வெளிப்படுத்தணும்பா. என் வேலை ஸ்தலங்கள் உங்களை வெளிப்படுத்தணும்பா. என்னுடைய கேரக்டர்ஸ்ல உங்களை வெளிப்படுத்தணும்பா. ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் இயேசுவை அடையாளப்படுத்தி, சிலுவையை அடையாளப்படுத்தி, சிலுவையின் உபதேசங்களை அடையாளப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு அளவில்லாம கொடுங்கப்பா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. சிலுவை பாதையில் பார்த்தீங்கன்னா இயேசுப்பா எப்பொழுது அந்த தரிசனத்தை வெளியே சொன்னாரோ அப்பொழுது அதற்காக யார் யார் எப்படி எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் நபர் பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்து நீங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசுவை அறிந்த ஒரு தேவ மனிதர். அப்போ இயேசுவை பற்றி அந்த சிலுவை பயணங்கள் தொடர்ந்து விட்டது, அது ஆரம்பமாயிருச்சு. அப்போ ஒரு ஸ்திரீ போய் பேதுரு கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இயேசுவோடு இருந்தவங்க தானே, உங்கள் பேச்சு அப்படி தெரியுது அப்படின்னோடனே பேதுரு சொல்கிறாரு, இல்லை இல்லை, அவர் எனக்கு தெரியாதுன்னு மறுதளிக்கிறார். அவர் எனக்கு தெரியாதுன்னு மறுதளிக்கிறார். தேவ பிள்ளையே, அந்த நேரத்தில் பாருங்க, சேவல் சரியாக தன் வேலையை செய்தது. ஆமே, சேவலை குறித்து இப்படி ஒரு வார்த்தை ஒரு கவிஞன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உலகில் மறதியே இல்லாத ஒரு இனம் உண்டானால் அது சேவல் தானாம். உலகத்திலே வச்சு மறதியே இல்லாத ஒரு இனம். நான் யோசித்து பார்த்தேன். பாருங்க, காலையில நம்மெல்லாம் எழும்புறதுக்கு முன்னாடி அது எழும்பி என்ன பண்ணுது? கூவுது. நம்ம தூக்கத்திலே கூவிட்டு இருக்கோம் இல்ல? யோசிச்சு பாருங்க. பாருங்க, மல்லிகாமா நேரத்தில் இந்த சரி, அந்த அம்மா ஒரு சேவல். ஹல்லேலூயா, ஆமே. தன்னுடைய வேலையை சரியாய் செய்கிறது. அதிகாலையில் எழும்புது. ஆமே, தனக்கு கொடுத்த மொழியிலே ஆண்டவரை துதிக்கிறது. உலகில் ஆமீன் மறதியே இல்லாத ஒரு இனம் ஆமீன் சேவல். அப்ப பாருங்க, நாம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் கூட அந்த சேவல் ஒரு மறதி இல்லாத இனம் என்று அறிந்துதான் இந்த பேதுரு இப்படி சொல்வான்பா, கரெக்டாக அந்த டைமை மிஸ் பண்ணாமல் நீ கூவு. ஒருவேளை ஆண்டவர் ஒரு 6:30 மணிக்கு காலையில் கூவ சொல்லியிருக்காருன்னா, இது 7 மணிக்கு கூவி இருந்தா பேதுரு திருந்தி இருக்கிறக்கு வாய்ப்பே இல்லைங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?
சரியான நேரத்தில் தேவனுக்காக செயல்படுகிற சேவல்கள் இந்த சபையில் எழும்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரியான நேரத்தில் கூவணும், சரியான நேரத்தில் சத்தியத்தை சொல்லணும். ஆமென். இல்லைன்னா எங்களுக்கு ஐயோ. உங்களை ஒரு கரம் நீட்டுனா எங்களை எத்தனை விரல் நீட்டுது? 4 விரல் எங்களை பார்த்து நீட்டுது. ஆமென். தேவ பிள்ளையே, அப்ப இந்த சபையில ஆமென் சரியாய் கூவுகிற சேவல்களை கர்த்தர் எழுப்பணும். ஆமென். சத்தியத்தை சத்தியமா கூவுகிற சேவல்களை தேவன் எழுப்பணும். குடும்பத்தில் ஒருத்தவங்க தப்பு பண்றாங்களா, சத்தியத்தை சத்தியமாய் கூவுகிற சேவல்கள் எழும்ப வேண்டாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராபா ஹந்தரா ரீமே தூரா பாபா பாபா ரிகமா ஷபலந்தரபா. ஆமென். ஹல்லேலூயா. சரியா கூவலன்னு வெச்சுக்கோங்களேன். ஆமென். பேதுரு மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது பேதுரு கிட்ட சேவல் கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை கூவணும்? 3 தடவை. அவன் 2 தடவை மறுதளிப்பான். ஆனா நீ எத்தனை தடவை செய்யணும்? 3 தடவை. 3 தடவை மறுதளிப்பாரு. நீ எத்தனை தடவை கூவணும்? 2 தடவை கூவணும். தேவ பிள்ளையே, அப்ப பாருங்க, டைம் மிஸ் பண்ணாம, அப்ப எவ்வளவு கவனமா அந்த சேவல் அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கிற ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆமே. எத்தனை பேர் உணர்றீங்க? என்னடா இன்னைக்கு கறி எடுக்கல நம்ம வீட்டில், இந்த அம்மா வேற சேவல் சேவல் சேவல்றாங்களே. ஆமே. தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நல்லவர். ஆமே. இன்னைக்கு பார்த்து ரொம்ப வறண்டுக்குது நாவு, என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. எதற்கு இதை சொல்லுகிறேன்? சரியாய் கூவினது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருச்சு, கூவிருச்சு. செகண்ட் டைம் மறக்கலங்க. இன்னைக்கு எத்தனை விஷயங்களை மறந்து போகிறோம். ஆண்டவர் உங்களை நடத்தின விதங்களை யோசிச்சு பாருங்க. ஆமே. ஏசப்பா மட்டும் நம்ம ஆராதிக்கலன்னா தப்பே வாழ்க்கையா இருந்திருக்குங்க இன்னைக்கு. ஆமே. பாவத்தின் சேற்றிலே உழன்று போயிருந்திருப்போம். ஆமே. தவறுதான் நம்முடைய வாழ்க்கையாகவே ஓடிக்கொண்டிருந்திருக்கும். ஒருவேளை தப்பு பண்ணலன்னா கூட மனது நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் இயேசு என்றைக்கு நம்மளை தெரிந்து கொண்டாரோ அன்றிலிருந்து அவர் எதிர்பார்ப்பது எது தெரியுமா? ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும், ஒவ்வொரு செகண்ட்லையும், ஒவ்வொரு மணித்துளியிலையும் இயேசுவை, என்னை என் பிள்ளை அடையாளப்படுத்துதா? ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. எத்தனை காலங்கள் இயேசுவை ஏமாற்ற போகிறோம்? எத்தனை நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்ப்பா, அடுத்த மாதம் ஜெபத்துக்கு வந்துக்கிறேன்ப்பா, அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோம்ப்பா. இல்லை தேவ பிள்ளையே. ஆமென். கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையில சேவலை போல ஒரு மறதி இல்லாத ஒரு இனமா எதை வேணாலும் மறந்துருங்க, தப்பு கிடையாது. அப்பாவை ஆராதிக்கிறத மறக்காதீங்க. ஒன்று, ஒரு மறதி இல்லாத ஒரு இனமா நான் வாழணும். ஆமென். இந்த சேவல் சரியாக கூவினதுனால தான் பாருங்க, அந்த இடத்துல நீங்க பைபிளை நல்லா படித்து பார்த்தா தெரியும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம் படிங்களேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்துல சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. பாருங்க, சேவல் கூவின உடனே அப்பதாங்க அவருக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஐயோ, ஆமால்ல, ஏசப்பா இதை சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். தேவ பிள்ளையே, தாங்கிட்ட கர்த்தர் சொன்ன வசனத்தை, ஆமென், கர்த்தர் ஒருத்தவங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை ஒருத்தவங்க உணர்த்தப்படணும்னா நீங்க சேவலா மாறுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் உணர்த்தாத ஒன்றை அவர்கள் உணரப்போவதில்லை. நீங்க சொல்லாமே இருந்தீங்கன்னா அவங்க திருந்த போவதில்லை. என்றைக்கு ஒரு குடும்பத்தில், ஒரு சபையில சேவல்கள் எழும்புகிறதோ உணர்வுள்ளவர்களாய் நிறைய பேர் மாறுவாங்க. தேசத்தில் கூவுகிற சேவல்களாய் மாறும் பொழுது நான் சொல்லுகிறேன், இயேசுவை ரத்த சாட்சியா இயேசுவுக்காக மரிக்கிற பேதுருக்களாக கூட இந்த தேசத்துல ஜனங்க எழும்புவாங்க. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது மறதி இல்லாமல் சரியான நேரத்தில் கூவணும். ஹல்லேலூயா.
சேவல் கூவின உடனே தன்னிடம் சொன்ன இயேசு சொன்ன வசனத்தை நினைத்தான். நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையை சபையில சொல்லப்படுகிற வார்த்தைகளை யார் யாரு நினைக்கிறீங்களோ, நினைக்கும் பொழுது உணர்வு வருகிறது. உணர்வு வரும் பொழுது மனம் கசந்து விடுகிறது. அதாவது மனம் கசந்து அழுகிறோம், பா நான் இதை செஞ்சுட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற உணர்வு வரும் பொழுது அந்த உணர்வோடு அல்ல, அதற்கு மேல ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு தன்னிடம் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆமென். ஒரு உள்ளான மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவன் மீண்டும் பிறக்கிறதுக்கு சமம். அடுத்தவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். மூன்றாவது, அவனுக்கு தொடர்பு யாரோட மாறுதுன்னா பரிசுத்த ஆவியானவரோட தொடர்பு கிடைக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஆமென். என்னைக்கு நம்ம உண்மையா மனம் திரும்பிட்டோமோ, பரிசுத்தமா வாழணும், இயேசுவுக்காக வாழணும், இயேசுவை அடையாளப்படுத்தி ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு நான் நினைக்கிறேனோ, அப்பவே என்னுடைய கனெக்ஷன் ஹோலி ஸ்பிரிட்டோட. எத்தனை பேர் நம்புறீங்க? பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளவும் உங்களை அற்புதமாய் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, ஏசப்பா நான் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழும் பொழுது என்னுடைய தொடர்பு பரிசுத்த ஆவியானவரோடு, நான் திருந்தாத போது என்னுடைய தொடர்பு பாவத்தோடு. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாவத்துல நான் தொடர்போடு இருக்கிறேனா, பரிசுத்த ஆவியோடு தொடர்புல இருக்கேனான்னு செக் பண்ணணும். ஆமென். திரும்ப 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 தேவ பிள்ளையே, நாம் விழுந்தோமானால் நான் பாவத்திலே தான் திரும்ப விழுகிறேன், பாவத்திலே தொடர்பில் இருக்கிறேன். ஆனால் பரிசுத்தத்துக்காக நான் ஓடும் பொழுது என்னுடைய தொடர்பு பரிசுத்த ஆவியானவரோடு. ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் படிக்கிறோம், பேதுருவை பார்க்குறவங்க ஆஃப்டர் அவருடைய மனம் திரும்பினதற்கு பிற்பாடு, ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதற்கு பிற்பாடு பேதுருவை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, இவர்கள் பேதமையுள்ளவர்கள் என்றும் இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் காண்கிறோம், ஆனாலும் தேவனுடைய வல்லமை இவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இயேசுவை பற்றி இயேசுவினுடைய வல்லமை இவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே தேவன் பேதுருவை முதல் அப்போஸ்தலனாய் அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை இன்னைக்கு நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே? ஹல்லேலூயா. ஆமென். மனம் திரும்பின பிற்பாடு பேதுருவை யோசிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்திட்டார். ஆமென். அவர் ஃபர்ஸ்ட் பண்ண பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் மாறினாங்க. ரெண்டாவது பண்ண பிரசங்கத்தில் 5000 பேர் மனம் மாறினாங்க. அடுத்து அனுதினமும் சபைக்கு ஆண்டவர் ஜனங்களை, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் போதிக்கிறது. தேவ பிள்ளையே, அந்த அளவிற்கு உயர்வை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு சேவல், ஆமென், தன்னுடைய பணியை சரியாய் செய்ததினாலே அந்த சிலுவையினுடைய அந்த பயணத்தில், ஆமென், சேவல் கூட, ஆறறிவில்லாத சேவல் கூட ஏசப்பாவுடைய சிலுவையினுடைய அந்த பயணத்தில், ஆமென், சரியாய் செயல்பட்டிருக்கிறது. தன்னுடைய பணியை உண்மையாய் செய்திருக்கிறது. தன்னுடைய நேரத்தை பயன்படுத்தி இருக்கிறது. தேவ பிள்ளையே, அப்படி பயன்படுத்தினதினாலே பேதுருவும், ஆமென், அந்த சிலுவை பயணத்திலே மனம் மாறினவராய் கர்த்தரை உயர்த்தினார், தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டாவது காரியம் வேதத்தில் படிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் படிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:40. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த பயணத்தில் அவர் போகும்போது, சிலுவையை சுமந்து கொண்டு அவர் போகும் பொழுது நிறைய பேர் அவரை ஏசுனவங்க இருக்காங்க, நிறைய பேர் அவரை அவமானப்படுத்தினவங்க இருக்காங்க, காரி உமிழ்ந்தவங்க இருக்காங்க. ஆமென். நம்ம மேலே யாராவது எச்சில துப்புனா சும்மா இருப்போமாங்க? யோசிச்சு பாருங்க. ஆனால் பாருங்க, அவ்வளவு அவமானங்களை இயேசு நமக்காக சகித்தார். அப்போ இயேசுவை அவமானப்படுத்தின கூட்டங்கள் இருந்தது. ஆமென். அவரை ஒரு கோலை எடுத்து அவர் தலையில் அடித்த கூட்டங்கள் இருந்தது, வாரினால் அடித்த கூட்டங்கள் இருந்தது. ஒன்ஸ் அவரை அந்த வாரை எடுத்து அடிக்கும் பொழுது அதிலிருந்து அப்படியே ஒரு கொத்து சதையை பிச்சுட்டு வருமா.
அப்படி ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அப்படி அடிச்சவங்க இருந்தாங்க, நொறுக்குனவங்க இருந்தாங்க. உழப்பட்ட நிலம் போல அவருடைய சரீரம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை என்று வேதம் போதிக்கிறது. அப்படி அவர் அவ்வளவு கஷ்டப்படுத்தின கூட்டங்கள் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில வேதம் சொல்லுகிறது, 100 போர் வீரர்களுக்கு தலைவனாகிய ஒருவன், 100க்கு அதிபதி. ஆமேன். சிலுவைக்கு அருகே நின்ற இந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மெய்யாகவே இவர் நீதிபரன் தான் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இயேசுவை பற்றி ஆமென் தவறாய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. இந்த மதம் சரியில்லை, இது மதம் அல்ல, மார்க்கம். இந்த மார்க்கம் சரியில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த வேதத்தை புரட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த வேதம் சரியில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆமென் இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் நீங்களும் நானும் இருக்கணும்னு தாங்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, இந்த 100க்கு அதிபதி பாருங்க, ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவர், நல்ல செல்வாக்குடைய ஒரு மனிதர். சொல்ல போனா ராணுவத்துக்கு ஒரு தலைவன் மாதிரி நல்ல ஒரு சீஃப் போஸ்ட்ல இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் ஆமேன் அந்த நேரத்துல அவர் காதுல விழுது, அவர் அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் அவன் காதுல விழுது. ஆமேன். மற்றவர்கள் அவரை காரி துப்புறது அவன் பார்க்கிறாரு. எல்லாவற்றையும் பார்த்தாலும் இவர் அனலைஸ் பண்ணுகிறார். மெய்யாகவே அவர் நீதிபரர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. எதுக்கு இந்த 40 நாட்கள் ஜெபம் வைத்தது தெரியுங்களா? எப்படி ஆகிலும் இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அந்த 40 நாட்கள் இந்த ஜெபத்துல வந்து கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தினீங்க பாருங்க, அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். ஆமென். தேவ பிள்ளையே, இயேசுவை ஆமென் காரி உமிழ்ந்தவர்கள் மத்தியிலே, அவமானப்படுத்தினவர்கள் மத்தியிலே, சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று சொன்னவர்கள் மத்தியிலே இந்த 100க்கு அதிபதி இயேசுவை மகிமைப்படுத்தினார். ஆமென். இயேசு பட்டிருந்த இன்னைக்கு நம்ம இயேசு அந்த சிலுவை பாதையில் அவர் செல்லுகிற அந்த பாதையில் நீங்களும் நான் ஒன்று கற்றுக்கொள்ளணும். தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை கடைசி மூச்சு வரைக்கும் நிறைவேற்றினார். துப்புனவங்க இருந்தாங்க, அடித்தவங்க இருந்தாங்க, இறங்கிவான்னு சொன்னவங்க இருந்தாங்க. நீ யூதருடைய ராஜாவா என்று சொல்லி அவர் அவமானப்படுத்தின வார்த்தைகளால் கிழித்தவர்கள் இருந்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் தன் தரிசனத்தை விடவே இல்லை. தேவ பிள்ளையே, இயேசுவை அடையாளப்படுத்துகிற, சிலுவையை அடையாளப்படுத்துகிற இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை வெற்றாம, தரிசனத்தை வெற்றாம, பரிசுத்தத்தை வெற்றாம வாழுகிற பிள்ளைகளுக்கு ஜெயம் நிச்சயம். எத்தனை விஷயத்துல நீங்க நினைக்கிறீங்க இயேசுப்பா வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க மறுதளிக்கிறது. என்னன்னைக்கு தவறுகள் செய்கிறோமோ இயேசுவை மறுதளிச்சுட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை பேரும் உணர்றீங்க? ஆமென். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் அப்பா விரும்புறாரு. ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்க, இயேசுதான் தெய்வம்னு வந்துட்டீங்க, சத்தியம் தெரியுது. இந்த வாழ்க்கையில சொல்லுங்கப்பா, உங்களை மறுதளிக்காத ஒரு வாழ்க்கை நான் வாழணும்பா. ஆமென். இயேசப்பா கிட்ட அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தரிசனத்துக்காக கடைசி வரைக்கும் நின்னாருங்க. அந்த 100க்கு அதிபதி தூஷிக்கிறவங்களையும் பார்க்குறான், ஏசுறவங்களையும் பார்க்குறான், அவமானப்படுத்துறவங்களையும் பார்க்குறாரு. அவர்களுக்கு மத்தியிலெல்லாம் அவர் உள்ளத்தில் என்ன தோணுச்சுன்னா, இந்த நேசரை நான் மகிமைப்படுத்தணும். ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 100க்கு அதிபதி போல இயேசுவை மகிமைப்படுத்தி வாழுங்கள். அவரை உயர்த்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, ஆராதிங்க. எந்த அளவுக்கு தேவனை நீங்கள் உயர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படுவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். இயேசுவோடு ஆமென் அந்த சிலுவை பாதையில் ஆமென் மறுதலித்த பேதுரு மனம் மாறி இயேசுவை அறிவிக்கிறவராக மாறினார். சிலுவை பயணத்தில் ஆமென் மற்றவர்கள் எல்லாம் இயேசுவை அவமானப்படுத்தும் பொழுது ஒருவர் மாத்திரம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். 3வது ஒரு நபர் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம் படிங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகி யூதாஸ் காரியோத்தே 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால்
அவனை குறித்து இப்படி சொன்னார். அல்லேலூயா. வேதத்துல படிக்கிறோம், ஆமென், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாக இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார் என்று வேதத்துல படிக்கிறோம். எப்படி சொன்னார் அப்படின்னா, இவன் பிறக்காட்டி பரவாயில்ல அப்படின்னு தேவன் சொன்னார். ஆமென். இவன் பிறக்காம இருந்திருந்தாவே நலமா இருந்திருக்கும். தேவ பிள்ளையே, இயேசுவை தெரியாது என்று சொன்னவன் கடைசியில இயேசுவை, ஆமென், இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார். பேதுரு இயேசுவை தெரியாதுன்னு சொன்னவர் இரத்த சாட்சியாய் இயேசுவுக்காக மரித்தார். இயேசுவை தெரியும் என்று சொல்லி வாழ்ந்தவன் தற்கொலை செய்து மரித்து போனான். புரியுதா உங்களுக்கு? ஆரம்பத்துல ஏசப்பாவுடைய சிலுவை பயணத்துல தெரியாது, இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போனார். ஆமென். அதுக்கப்புறம் மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வல்லமையாய் ஊழியம் செய்தார். ஆனால் அந்த சிலுவை பாதையில் இயேசுவை தெரியும் என்று சொன்னவன் அவனுடைய வாழ்க்கையில் என்னாச்சுங்க? ஆமென், இயேசுவை காட்டி கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்தே அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. போதும், என்ன படிக்கிறோங்க? அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. தேவ பிள்ளையே, தப்பு செய்யறதுக்கு யார் தான் தூண்டுவா? பிசாசு தான் உங்க இருதயத்தை தூண்டுவான். பொய் சொல்றதுக்கு பிசாசு இருதயத்தை தூண்டுவான். தப்பு செய்யறதுக்கு பிசாசு இருதயத்தை தூண்டுவான். ஹல்லேலூயா, ஆமென். அநேக பாவங்களை செய்யறதுக்கு பிசாசு தான் இருதயத்தை தூண்டுவான். ஆனால் தேவ பிள்ளையை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசு அவன் இருதயத்தை தூண்டின பிற்பாடு அவனால சும்மா இருக்க முடியல. இயேசுவை காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்ததுக்கு பிற்பாடு வேதத்துல நம்ம படிக்கிறோம், ஆமென், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். மத்தேயு 27:3. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து. வேதத்துல இங்க படிக்கிறோம், அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டானே தவிர மனம் திரும்பவில்லை. இன்னைக்கு வசனத்தை கேட்கும் போது மனஸ்தாபம் வருகிறது. ஐயோ, கேட்கும் போது அந்த உணர்வு இருக்கு, ஆனா மனம் திரும்பணுங்கிற என்ன இருக்கா? யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளையே. ஒருவேளை மனஸ்தாபப்பட்டும் மனம் திரும்பாம போனா நான் சொல்றேன், நரகம் நமக்காக காத்திருக்கிறது. ஆனால் மனஸ்தாபப்பட்டு நான் மனம் திரும்பினால் பரலோகம் என்னை வரவேற்க காத்திருக்கிறது. எத்தனை பேர் உணர்றீங்க இந்த வார்த்தையை? ஹல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு மனம் திருந்திய பேதுரு தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார். மனஸ்தாபப்பட்டு மறுதலித்த மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பாத யூதாசுக்கு நரகம் காத்திருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்ம யோசிப்போம், ஏசப்பா வசனத்தை கேட்கும் பொழுது நான் மனஸ்தாபப்படுறேன், ஆனா இன்னும் மனம் திரும்பலையே. எத்தனை பேர் இன்னும் ஏசப்பாவை தெரிஞ்சு குடிக்கு அடிமையா இருக்கிறவங்க இருக்காங்க, குடும்பத்தை சரியா நடத்தாதவங்க இருக்காங்க. ஆமென். தேவ பிள்ளையே, ஜெபத்துக்கு சரியா நீங்கெல்லாம் வரும்போது எங்க இருதயம் வலிக்குங்க. ஆமென். ஏன் உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். தேவ பிள்ளையே, வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை. இயேசுவுக்காக ஓடிட்டீங்கன்னா உங்க சந்ததிகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பெற்றோர்களை சொல்லுவேன், மாமாவை சொல்லுவேன், அவங்களுடைய முழங்கால் ஜெபங்கள் தான் இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு காரணம். ஆமென். அவங்க தேவ சமூகத்தில் போட்ட முழங்கால்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் விட்ட கண்ணீர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு காரணம். தேவ பிள்ளையே, மனஸ்தாபப்பட்ட யூதாஸ் மனம் திரும்பவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் மனஸ்தாபப்பட்டு அழுது ஒப்பு கொடுத்த பேதுருவினால் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். நான் சொல்லுகிறேன், வசனத்தை கேட்டு உணர்ந்து அந்த காரியத்தில்
ஆமேன். ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம்ம மூலமா அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். நான் இயேசுவை அடையாளப்படுத்துகிறேன், நான் இயேசுவை தெரியப்படுத்துகிறேன். இயேசு என் மூலம் மகிமைப்படுகிறார், இயேசு என் மூலம் பிரதிபலிக்கப்படுகிறார், அவர் வார்த்தை என் மூலம் பிரதிபலிக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு நீதிமானுடைய பாதை எப்படி தெரியுமா இருக்கும்? மத்தியானத்தில் உதிக்கிற சூரியனை போல அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு அபிஷேக வாழ்க்கை. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, இருளடைந்த வாழ்க்கை அல்ல, இருட்டான வாழ்க்கை அல்ல, பாவத்தில் இருக்கிற வாழ்க்கை அல்ல, பிரகாசிக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தான் ஒரு நீதிமானின் பாதை என்று வேதம் போதிக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்பா, ஒரு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை, நீதிமானின் பாதை, ஒரு உண்மையுள்ளவனின் பாதை, ஹல்லேலூயா, ஒரு பரிசுத்தவானின் பாதை எப்படி தெரியுங்களா இருக்கணும்? அதிகமான உயர்வு, அதிகமான அபிஷேகம், அதிகமான பரிசுத்தம், அதிகமான வேத வாசிப்பு, அதிகமான ஒழுக்கம், அதிகமான கீழ்ப்படிதல் யார் யாருக்குள் இருக்கிறதோ, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறேன், அதிகமான ஆயுசு நாட்களோடும் அதிகமான ஆசீர்வாதங்களோடும் வாழுவீர்கள். ஆமென். உணர்றவங்க மாத்திரம் அப்பாக்கு நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஆமென். வசனங்களை கேட்டும், பேதுரும் வசனத்தை கேட்டாரு, யூதாசும் வசனத்தை தான் கேட்டாரு. மனஸ்தாபங்கள் இருந்தது, மனம் திரும்பலையே. முடிவு, எந்த காசுக்காக ஆசைப்பட்டார் அதை கொண்டு போய் ஆலயத்தில் எரிஞ்சிட்டு, ஆமென், நான்று கொண்டு செத்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் குடல் வெடித்து, ஆமென், வயிறு வெடித்து குடல் சரிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆனா பரிசுத்தவான்களுடைய மரணம், ஸ்தேவான் தேவனுக்காக நின்றாரே, அவருடைய மரணத்தை பாருங்க. முழங்கால் நிற்கிறாரு, தேவனை நோக்கி செபிக்கிறாரு, கல்லில் அடி விழுகுது. ஆனாலும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து சர்வ சேனையோடு எழும்பி நின்று சல்யூட் பண்ணியிருப்பாருங்க ஸ்தேவானுக்கு, அவருடைய மரணத்துக்கு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய முடிவு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது, ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையினுடைய முடிவு ரொம்ப முக்கியம். நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படிங்கிறது இப்போ யாரும் பேசுறதை விட என்னுடைய மரணத்தில் தான் நிறைய பேசுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசுவுக்காக இயேசுவை அடையாளப்படுத்துங்க, சிலுவை அடையாளப்படுத்துங்க. ஆமேன். அவருடைய பாடுகளை அடையாளப்படுத்துங்க. வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், பாடு இருக்கும், நிந்தை இருக்கும். அவைகளுக்கு மத்தியில் தேவனுக்கு கொடுக்கிற அந்த நேரங்களையும், தேவனுக்காக செய்கிற விஷயங்களையும் கண்டினியூஸா செஞ்சுட்டே வாங்க. உங்க காரியங்கள் எல்லாம் தடையில்லாம நடக்கிறத பார்ப்பீங்க. எங்க வாழ்க்கையின் அனுபவமா இதை சொல்லுகிறேன். ஆமேன். எங்க சொந்த தேவைகளுக்காக இயேசுப்பாட்டு நாங்க ஜெபிக்கிறதே கிடையாது. ஊழிய காரியம், ஊழியத்தின் மக்களுடைய தேவைகள் இப்படிதான் ஓடுறோம். எங்களுடைய தேவைகளை அப்பா நிறைவாய் சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துறார். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான செலவுகள், அத்தனைக்கும் அப்பா இயேசு படி அளக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன். தேவ பிள்ளையே, ரிச்சர்ட் ஒன்பிராண்ட் என்கிற தேவ மனிதர் 14 வருடங்கள் சிறைச்சாலையை ருமேனியா தேசத்திலே அனுபவித்தவர். அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. 14 வருடங்கள் அவருக்கு சிறைவாசம். தெய்வ பிள்ளை, அந்த இடத்துல அவர் பட்டுப்பாடுகளுக்கு அளவே கிடையாது. அவர் பட்டுப்பாடுகளுக்கு அளவே கிடையாது. அப்படி அவர் அந்த சிறைச்சாலையில் இருந்து கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது ஆமீன் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இயேசுவை மறுதலிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? இயேசுவை மறுதலிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க சும்மா நச்சிட்டே இருந்தா, ஐயோ பேசாம கொஞ்ச நேரம் இருக்கியா அப்படிதானே சொல்றோம், போய் தொலை அப்படின்னு சொல்றோம். ஆனா இயேசுவுக்காக ஒரு மனிதர் டார்ச்சர் அனுபவித்தார்னா சாதாரணமான டார்ச்சர் கிடையாது. என்ன செய்வாங்க அப்படின்னா, இயேசுவை மறுதலின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் இயேசுவுக்காக நிற்பேன். உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து சதையை தோண்டி எடுப்பாங்க. சதையை தோண்டி எடுப்பாங்க, குழி மாதிரி விழுந்துரும் அந்த இடத்துல. அந்த ரணங்கள், அந்த காயங்கள் ஆறக்கு முன்னாடி அப்படியே ரணமாக இருக்கும் பாருங்க பொண்ணு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து கேட்பாங்க, இயேசுவை மறுதலிக்க மாட்டேன்,
முதுகுல தோண்டுவாங்க. எங்க தோண்டுவாங்க? முதுகுல. இப்படி சரீரம் முழுவதும் 17 இடங்கள்ல அவருடைய சதைகள் அறுக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? இந்த சதைகளை தோண்டி தோண்டி எடுத்து இயேசுவை மறுதலிக்கலவன் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒலிபெருக்கியை வைத்து கிறிஸ்தவ முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லி அவங்க காதுகள் அதை ஒலிச்சிட்டே இருக்கிற மாதிரி 24 hours. கிட்டத்தட்ட சரித்திர புருஷர்கள் அதை எழுதும் பொழுது 17 வருஷம் அந்த ஒலிபெருக்கியிலிருந்து அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சாம். எத்தனை வருஷங்க? 17 வருஷம். அந்த சத்தம் கேட்டதுல எத்தனையோ பேருடைய செவிப்பறைகள் கிழிந்து ரத்தம் வடியுமா. காது கேட்காது. அதனுடைய தாக்கம் அவர்களுடைய இருதயத்தை பாதித்து மரித்து போனவர்கள் உண்டு. சில பேர் இந்த டார்ச்சர் எங்களால தாங்கிக்க முடியலன்னு இயேசுவை மறுதலித்தவர்களும் உண்டு. அந்த லிஸ்ட்ல ரிச்சர்ட் ஒன்பிரன் என்பவர்கிட்ட போய் கேட்டாங்களாம். 14 வருடங்கள் சிறைவாசம், 17 வருஷம் ஒளிபெருக்கியை வைத்து கிறிஸ்தவ முட்டாள்தனமானது என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள், 17 இடங்கள்ல உங்களுடைய சதையை தோண்டி எடுத்து 17 இடங்கள்ல குழிகள் காணப்படுகிறது. இத்தனை டார்ச்சரையும் இத்தனை கஷ்டத்தையும் இத்தனை பாடுகளையும் எப்படி ஐயா அனுபவித்தீர்கள்? அவர் சொல்ற ஒரே வார்த்தை, இயேசுவினுடைய எனக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை நினைவுக்கு வரும். எப்படியெல்லாம் எனக்காக கஷ்டப்பட்டீங்கப்பா, அதை நினைக்கும் பொழுது அவருடைய அன்பு என்னை நெருக்கி நெருக்கி ஏவும். இன்னும் அவர் ஆராதிக்கணும்னு தோணும், இன்னும் அவருக்காக பரிசுத்தமா வாழணும்னு தோணும், இன்னும் அவருக்காக எதையாவது சாதிக்கணும்னு எனக்கு தோணும். ரீபா அந்த ரீகாவா ஷபலாபா, இயேசுவுக்காக எதையாவது செய்யணுங்கிற வெறித்தனம் என்னை பிடிக்கும். அவருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள தேவ மனிதனாய் வாழுவேனை தவிர ஒரு காலம் என் இயேசுவை நான் மறுதலிப்பது இல்லை என்று சொல்லி சாட்சியாக வாழ்ந்து அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளையே, அந்த மனிதன் இந்திய தேசத்திற்கு வந்த பொழுது அவருடைய சட்டையை கழட்டி பார்த்தாங்களாம். 17 இடங்களிலே சதைகள் அறுக்கப்பட்ட குழிகள். தேவ பிள்ளையே, இயேசுவுக்காக உண்மை பேச மாட்டோமே. ஆமென். பொய்யாக வாழ்ந்து போலியாக நடந்து இருப்பீர்களே. ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசுவை தெரியும் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு வசனத்தை கேட்டும் மனம் திரும்பாமல் போனவனுக்கு நரகம் காத்திருந்தது. இயேசுவை தெரியாது என்று சொல்லி ஆமென் வாழ்ந்தவன் வசனத்தை கேட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகம் அவருக்காக காத்திருந்தது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இயேசுவை வெளியே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க எத்தனையோ ரகசிய கிறிஸ்தவர்கள் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை தெரியும் என்று சொல்லி வாழ்கிற கிறிஸ்தவர்களும் நீங்களும் நானும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசப்பா, எனக்குள்ள இன்னும் பரிசுத்தமா வாழ அபிஷேகத்தை கொடுங்க. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் உமக்காக கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்களே, அதே அபிஷேகத்தையும் அதே அக்கினியையும் அதே வல்லமையும் இந்த 40வது ஜெபத்துல என் மேல ஊற்றிருங்கப்பா. இன்னும் உமக்காக வாழுவேன், இன்னும் உமக்காக ஓடுவேன், இன்னும் சுவிசேஷத்தை சொல்லுவேன், இயேசுவை வெளிப்படுத்த இயேசுவை அடையாளப்படுத்துவேன். ஆமென். பாவம் செய்து இயேசுவை ஆராதிக்கிறவங்களும் இப்படித்தான் அப்படிங்கிற பேரை இயேசுவுக்கு வாங்கி கொடுத்துறாதீங்க. இயேசுவை ஆராதிக்கிறவங்க உண்மையுள்ளவங்க, இயேசுவை ஆராதிக்கிறவங்க பரிசுத்தமா இருப்பாங்க, அவங்க வேலையில உண்மையா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில உண்மையா இருப்பாங்க, அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு பேரை இயேசுவுக்கு வாங்கி கொடுக்கணும். அவர் அடையாளப்படுத்தணும்னா சிலுவைதான், அந்த உபதேசம் தான் என்னை நடத்தும் என்ற இந்த சிந்தையோடு வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.